டெய்லி ஒரு யங் மேன் ஜாகிங் போவான். ஒரு நாள் அப்படி ஜாகிங் பண்ணுறப்போ அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு மிடில் ஏஜ் மேன் ஜாகிங் பண்ணிட்டு போகிறத பார்த்தான். அவர் கொஞ்சம் மெதுவாக ஓடுற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆச்சு. உடனே அந்த யங் மேனுக்கு ஒரு தாட். அது என்னன்னா, அவரை ஓவர்டேக் செஞ்சு ஓடணும்னு. அவனோட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 4 to 5 ஸ்ட்ரீட்ஸை க்ராஸ் பண்ணணும். அதுக்குள்ளே அவரை பிடிச்சிடலாம்னு நினச்சி ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கிட்டு இருந்தான். இப்போ அவரை ஓவர்டேக் பண்ண 100 அடி மட்டும்தான் இருந்தது. இன்னும் ஸ்பீடை அதிகப்படுத்தினான். இப்போ அவனை பார்க்குறவங்க ஏதோ ஒலிம்பிக்ஸ் கேமில் கலந்துக்க ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடு. அவரை பிடிச்சிடணுங்கிற முடிவோடு ஓடி ஓடி அவரை ஓவர்டேக்கே பண்ணிட்டான். ஃபைனலாக அந்த யங்மேனுக்கு ஒரே பெருமை, அப்பாடி அவரை ஓவர்டேக் பண்ணிட்டோம்னு. இப்போது பின்னாடி திரும்பி பார்த்தான். அவர் போக்கில் அவர் வந்துட்டு இருந்தார். அவருக்கு அந்த யங்மேன் தன்னோட போட்டி போட்டதே தெரியாது. சந்தோஷம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம்தான் அந்த யங்மேனுக்கு அவரை பீட் பண்ணுற எண்ணத்தில் தன்னோட ரூட்டை மிஸ் பண்ணிட்டோங்கிறதே புரிஞ்சுக்கிறான். அவரை தோக்கடிக்கணுங்கிற தாட்டில் தான் போக வேண்டிய தெருவை விட்டுட்டு 6 தெருவை தாண்டி வந்துட்டான். இப்போ வந்த வழியே திரும்பி அத்தனை ஸ்ட்ரீட்ஸை கிராஸ் பண்ணாதான் தன்னோட வீட்டுக்கே போக முடியும். இப்படித்தான் நம்மளோட டைமையும் எனர்ஜியையும் மற்றவங்கள விட நாம தான் பெஸ்ட்டு, நாம தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுலையே ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை மறக்கிறோம். இந்த கதையில் வர மாதிரி தேவையில்லாத போட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நமக்கும் எந்த விதமான யூஸும் இருக்காது, டெவலப்மெண்ட்டும் இருக்காது. யுவர் ஃபோக்கஸ் டிட்டர்மைன்ஸ் யுவர் ரியாலிட்டி.